நெல்லிக்குப்பம் ரோட்ல இருக்க இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா 43 ஏக்கர் கொண்டதுங்க. 1 BHK வீடு வந்து பாத்தீங்கன்னா 22 லட்ச ரூபாய்க்கு கட்டி கொடுக்குறாங்க. 2 BHK வீடு வந்து பாத்தீங்கன்னா 28 லட்ச ரூபாய்க்கு கட்டி கொடுக்குறாங்க. 3 BHK வீடு வந்து பாத்தீங்கன்னா 34 lakhs வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து கட்டி கொடுக்குறாங்க. தண்ணி வந்து எவ்வளவு ஃபோர்ஸ்ல வருதுன்னு நீங்க பாக்குறீங்க. தண்ணியோட டேஸ்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா டேஸ்ட் பண்ண போறோம். இந்த விஜயா கிரீன் சிட்டில நீங்க வந்து ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னா இவங்க 4 to 5 monthsக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீ வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. இது வந்து 1 BHK வீடு ஜஸ்ட் 22 lakhs தான் வாங்க. அதாவது 28 லட்ச ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி ஒரு சூப்பரான வீடு வந்து பாத்தீங்கன்னா விஜயா கிரீன் சிட்டில கட்டலாம். இப்போ இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா 3 BHK வீடுங்க. அதாவது 34 லட்ச ரூபாய்க்கு சொன்னேன் இல்லையா, அந்த வீடு தான் வந்து பாத்தீங்கன்னா இது. கஸ்டமர் கேட்டுக்கிற மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி ஒரு வால்க்கு ஏற்ற மாதிரி ஒரு கலர் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்க கையில ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா காசு இருந்தா போதும். விஜயா கிரீன் சிட்டில 90% லோன் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிள்ங்க. இந்த சைட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா இல்லலூர் அப்படின்ற அந்த ஒரு ஏரியால வந்து பாத்தீங்கன்னா 62 ஏக்கர்ல ஒரு பெரிய தீம் பார்க் வந்து பாத்தீங்கன்னா வரப்போகுது. எல்லாருக்கும் வணக்கம். நீங்க நம்ம எங்க இருக்கு பாத்தீங்கன்னா கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் ரோட்ல இருக்க விஜயா கிரீன் சிட்டி தாங்க வந்திருக்கோம். உங்க எல்லாருக்குமே தெரியும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல போயிட்டு கூடுவாஞ்சேரி அப்படின்னு போட்டாவே இதை சுத்தி இருக்க பிளாட்ஸ் எல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நிற்கும். இன்னைக்கு இந்த கூடுவாஞ்சேரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரியல் எஸ்டேட் ஒரு அப்புன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கூடுவாஞ்சேரியை சுத்தி நிறைய வீடுகள் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டே பை டே வந்து பாத்தீங்கன்னா ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம இந்த நெல்லிக்குப்பம் ரோட்ல இருக்க இந்த விஜயா கிரீன் சிட்டியை தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து உங்களுக்காக ரிவ்யூ பண்ண போறோம். இந்த விஜயா கிரீன் சிட்டி வந்து பாத்தீங்கன்னா இவங்க வெறும் லேண்ட் மட்டும் கொடுக்காம உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 22 lakhsக்கு ஒரு 1 BHK வீடும் கட்டி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம 2 BHK வீடு வந்து பாத்தீங்கன்னா என்ன பிரைஸ், 3 BHK வீடு வந்து என்ன பிரைஸ், அதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அடுத்து இதை சுத்தி இன்னும் ஸ்கூல்ஸ் இருக்கு, இன்னும் காலேஜஸ் இருக்கு, இன்னும் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. இது எல்லாமே தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, எண்டு வரையும் பாருங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா இவங்க கட்டி கொடுக்குற வீடு வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படி எல்லாமே தான் நம்ம வந்து வீடியோக்குள்ள வந்து காட்ட போறோம். ஸோ நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா அந்த வீடு எப்படி இருக்கும் அந்த மாடல்லாம் நீங்க வந்து பார்க்க முடியாது. கண்டிப்பா இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சொந்தமா ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த கூடுவாஞ்சேரியில நீங்க வந்து இந்த விஜயா கிரீன் சிட்டியை விசிட் பண்ணலாமா இல்லையான்றத இந்த வீடியோ பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள பார்த்தோம்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டன் ஏத்துங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த விஜயா கிரீன் சிட்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்லேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த நெல்லிக்குப்பம் ரோட்ல 4 ப்ராஜெக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வேற இடத்துல ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நெல்லிக்குப்பம் ரோட்ல இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சைட்னே சொல்லலாம். இந்த விஜயா கிரீன் சிட்டி நெல்லிக்குப்பம் ரோட்ல இருக்க இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா 43 ஏக்கர் கொண்டதுங்க. இப்போ நம்ம பின்னாடி உங்களுக்கு தெரியுற இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் 1ங்க. இந்த ஃபேஸ் 1ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இவங்க கிட்ட லேண்ட் வாங்கி இவங்களே வீடு கட்டி கொடுத்துறாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மூலியமா கட்டின வீடுகள் தான் இது. இப்போ நம்ம இந்த வீடியோ எதுக்கு பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேஸ் 5க்காக தான் இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க. இப்போ இந்த விஜயா கிரீன் சிட்டி கரெக்டா எங்க லொக்கேட் ஆயிருக்கு, இந்த விஜயா கிரீன் சிட்டிக்கு எப்படி வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இப்போ புது பஸ் ஸ்டாண்டான கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஜஸ்ட் 20 மினிட்ஸ்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா சைட்டை ரீச் ஆயிடலாங்க. கூடுவாஞ்சேரியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா கூடுவாஞ்சேரி GSTல இருந்து 15 மினிட்ஸ்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த விஜயா கிரீன் சிட்டிக்கு ரீச் ஆயிடலாம். இந்த சைட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர்ல இருந்து 15 மினிட்ஸ் தாங்க. கூடுவாஞ்சேரியில இருந்து கூடுவாஞ்சேரி டு OMR மிடில் இருக்கிறதா இந்த நெல்லிக்குப்பம் ரோடுங்க. அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஜயா கிரீன் சிட்டி லொக்கேட் ஆயிருக்கு. இந்த விஜயா கிரீன் சிட்டில வந்து பாத்தீங்கன்னா இவங்களே வீடு கட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா 800 ஸ்கொயர் ஃபீட்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து வீடுகளை வந்து கட்டி கொடுக்குறாங்க. 1 BHK வீடு வந்து பாத்தீங்கன்னா 22 லட்ச ரூபாய்க்கு கட்டி கொடுக்குறாங்க. 2 BHK வீடு வந்து பாத்தீங்கன்னா 28 லட்ச ரூபாய்க்கு கட்டி கொடுக்குறாங்க. 3 BHK வீடு வந்து பாத்தீங்கன்னா 34 lakhsக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து கட்டி கொடுக்குறாங்க. இப்போ அதே மாதிரி கட்டின வீடு தான் இது. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுத்தி இந்த இடத்த சுத்தி வந்து பாத்தீங்கன்னா வெறும் வீடுகள் தான் இருக்கும். இங்க ஆல்ரெடி இடம் வாங்கினவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வீடுகள் வந்து கட்டிட்டு இருக்காங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா போருங்க. தண்ணி தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இங்க வீடு கட்டிட்டு இருக்க இடம் வாங்கியிருக்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா போர் போட்டிருக்காங்க. இப்போ இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா கட்டிட்டு இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து பாத்தீங்கன்னா போர் போட்டிருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா தண்ணி 20ல இருந்து 30 அடிக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் வந்து கிடைக்குங்க. இப்போ அப்படியே ஆப்போசிட்ல உங்களுக்காக நான் காட்டுறேன் பாருங்க. இங்க வந்து இன்னொரு வீடு வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா போர் போட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டுற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா போர் போட்டிருக்காங்க. இங்க வந்து தண்ணி பிரச்சனை கிடையவே கிடையாது. எவ்வளவு ஃபோர்ஸ்ல வருது தண்ணி எப்படி இருக்குன்னு நானே உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி சொல்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம தண்ணி வந்து எவ்வளவு ஃபோர்ஸ்ல வருதுன்னு நீங்க பாக்குறீங்க. தண்ணியோட டேஸ்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா டேஸ்ட் பண்ண போறோம். தண்ணியும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குங்க. உங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்கலாம், நம்ம விஜயா கிரீன் சிட்டில வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடு வாங்குறோம் அப்படின்னா எத்தனை நாளுக்குள்ள நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடு கிடைக்கும் அப்படின்ற அந்த ஒரு சந்தேகம் இருக்கும். இப்போ நீங்களே வந்து பாருங்க, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த விஜயா கிரீன் சிட்டில நீங்க வந்து ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னா இவங்க 4 to 5 monthsக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீ வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. இப்போ EB வந்து பாத்தீங்கன்னா நீங்க இடம் வாங்கி வீடு கட்டுறீங்க அப்படின்னா நீங்க தனியா EB எடுத்துட்டு வர வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா சைட்டுக்குள்ளேயே EB கனெக்ஷன்ஸ் இருக்குங்க. ஆல்ரெடி இங்க வீடுங்க கட்டி இருக்கனால உங்களுக்கு EB வந்து அவைலபிள் தாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம், 800 ஸ்கொயர் ஃபீட்ல 1 BHK வீடு வந்து பாத்தீங்கன்னா 22 லட்ச ரூபா சொல்றீங்களா ப்ரோ, இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸஸா
ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நான் வந்து 1 BHK வீடு கட்டலாமா, இந்த மாதிரி எனக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நான் கட்டலாமா அப்படின்னா தாராளமாக கட்டலாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடு எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்ஸ் லேண்டு வாங்கி அதில் வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறாங்க. ஸோ நீங்கள் எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டை வாங்கினாலும் அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடும் கஸ்டமைஸ் பண்ணி கட்டி கொடுக்கப்படுது. இப்போ இந்த விஜயா கிரீன் சிட்டியை சுற்றி டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ்லாம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தாங்க 20 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லொக்கேட் ஆயிருக்கு. நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும் நீங்கள் 20 மினிட்ஸில் நீங்கள் கிளாம்பாக்கம் ரீச் ஆனால் நீங்கள் ஊருக்கு போய் சேர்ந்துடலாம். அது மட்டும் இல்லாமல் கிளாம்பாக்கம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ஃபெசிலிட்டிஸும் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. அந்த ரயில்வே ஃபெசிலிட்டிஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இங்கே நீங்கள் வந்து இந்த கூடுவாஞ்சேரி டு இந்த OMR ரூட் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது, ஷேர் ஆட்டோ ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓலா, ஊபர் இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு இந்த 1 BHK வீடு, 2 BHK வீடு, 3 BHK வீடு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காட்ட போகிறேன். ஆல்ரெடி இந்த விஜயா கிரீன் சிட்டியில் கட்டியிருக்க 1 BHK வீடு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடுங்க. இது வந்து 1 BHK வீடு, ஜஸ்ட் 22 lakhs தான் வாங்க. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 2 BHK வீடுங்க. அதாவது 28 லட்ச ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு சூப்பரான வீடு வந்து பார்த்தீங்கன்னா விஜயா கிரீன் சிட்டியில் கட்டலாம். இப்போ இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 3 BHK வீடுங்க. அதாவது 34 லட்ச ரூபாய்க்கு சொன்னேன் இல்லையா, அந்த வீடு தான் வந்து பார்த்தீங்கன்னா இது. இந்த இடத்துடைய ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாங்கி அதில் 1000+ ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 BHK வீடு கட்டியிருக்காரு. நீங்களும் அதே மாதிரி உங்களுக்கு வேணுன்ற ஸ்கொயர் ஃபீட்டை நீங்கள் வாங்கி எக்ஸஸாக வாங்கி அதில் வீடு எவ்வளோ இருக்குமோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து வீடியோ கட்டிக்கலாம். நான் உங்களுக்கு 1 BHK வீடு, 2 BHK வீடு, 3 BHK வீடு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கட்டித்தர வீடுகள் எல்லாமே ஆல்ரெடி கட்டின வீடுகளை நம்ம வெளியே இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம வந்து வீடை வந்து இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி காமிச்சோங்க. இப்போ நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், உங்களுக்கு இதில் ஏதாச்சும் ஒரு வீடு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கட்டித்தர வீடு உள்ளே எப்படி இருக்கு, இன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்றத நான் வந்து காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 BHK வீடு ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ்ல இருக்கு. உங்களுக்கு இந்த விஜயா கிரீன் சிட்டிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெம்பர் வந்து இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி என்ன இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. வணக்கம், என் நேம் ராபர்ட். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வீடு வந்து அண்டர் ப்ராசஸில் போயிட்டு இருக்கு. வாங்க உள்ள போகலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா 2 BHK வீடு. இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அவரோட பிளானிங் பார்த்தீங்கன்னா ஹால் பெருசாக இருக்கணும், பெட்ரூம்ஸ் மட்டும் அதுக்கேற்ற மாரி ஃபர்ஸ்ட் பெட்ரூம் சின்னதாகவும் செகண்ட் பெட்ரூம் பெருசாக இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டைல்ஸு, பெயிண்ட் இந்த ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட ரெக்வஸ்ட்டை பொறுத்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரூம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்ல ரைட்ல கொடுத்துருக்கோம். ரெண்டுமே அட்டாச்சு பாத்ரூமோட தான் கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா குயின் சைஸ் பெட்டு போடுற அளவுக்கு இருக்கும். இந்த ரூம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் 5 பேர் தாராளமாக தாங்கலாம். வித் அட்டாச்சு பாத்ரூமோட பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பக்கம் ஒரு பெட்ரூம் இருக்கு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன் இருக்கு. வாங்க கிச்சனை பார்க்கலாம். கிச்சன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும், ஸ்பேஸ் ஃப்ரீயாக தான் வச்சிருக்கோம். கஸ்டமருக்கோட ஐடியாவை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி தான் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ உங்களுக்கு தேவைனாலும் அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணியும் என்ன மாடல் கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுப்போம். இப்போ போன வீடை பார்த்துருப்போம். போன வீட்டில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க்லாம் நடக்கல. இப்போ இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சு. பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்டுக்கிற மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி ஒரு வால்க்கு ஏற்ற மாதிரி ஒரு கலர் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா விஜயா கிரீன் சிட்டியோடைய 4th ஃபேஸுங்க. இங்க லேண்ட் வாங்கினவங்க அவங்களுடைய வீடு ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படியே வந்து பின்னாடி பாத்தீங்கன்னா phase 1, phase 2, phase 3 இதோடைய எல்லா ஒர்க்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகி ஆல்ரெடி இங்க வந்து பாத்தீங்கன்னா வீடுகள் எல்லாமே வந்துருச்சு. நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்போம் இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா phase 5க்காக அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா JCB ஒர்க் நடந்துட்டு இருக்கு இல்லையா, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஜயா கிரீன் சிட்டியோட 5th ஃபேஸ். இதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க எப்படி நீங்க phase 1, phase 2, phase 3 வந்து பாக்குறீங்களோ அதே மாதிரி அந்த இடங்களும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா இந்த 43 ஏக்கராவும் வந்து பாத்தீங்கன்னா வீடா மாற போகுதுங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா DTCP அண்ட் ரெரா அப்ரூவல் தாங்க. நீங்க இடம் வாங்கி நீங்க வந்து வீடு கட்டுறதா வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாக்கி எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதியில மிடில் கிளாஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு லோனை பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு இடம் வாங்குறதாலும் சரி, ஒரு வீடு வாங்குறதாலும் சரி, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு டேட்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் அந்த EMI பேஸ் பண்ணி தான் இருக்காங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா 90% வரையும் வந்து பாத்தீங்கன்னா லோன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்குறாங்க. அதாவது விஜயா கிரீன் சிட்டில 90% லோன் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளுங்க. நீங்க ஒரு 22 லட்ச ரூபாய்க்கு 1 BHK வீடு வாங்கணும் அப்படின்னா உங்க கையில ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா காசு இருந்தா போதும். நீங்க வந்து ஒரு 2 BHK 3 BHK வீடுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா சிட்டில என்ன பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரெண்ட் கொடுக்குறீங்களோ அதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க EMI போட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 3 BHK இருக்கட்டும், 3 BHK வந்து பாத்தீங்கன்னா ஒரு 33 லட்ச ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க. நீங்க வந்து இங்க வந்து வீடு வாங்கிக்கலாங்க. இப்போ இந்த விஜயா கிரீன் சிட்டி சுத்தி ஸ்கூல் காலேஜ்லாம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச வேலம்மாள் ஸ்கூல் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா SRM பப்ளிக் ஸ்கூல் இருக்கு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த விஜயா கிரீன் சிட்டில இருந்து நீங்க அப்படியே வந்து பாருங்க, நீங்க அப்படியே மூவ் ஆனீங்கன்னா உங்களுக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா DAV ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா சைட்ல இருந்து
ஜஸ்ட் நீங்க ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா 5 மினிட்ஸே ரொம்ப அதிகம். நீங்க 5 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா டிஓஇ ஸ்கூல்லயே வந்து பாத்தீங்கன்னா ரீச் ஆயிடலாம். அதுக்கு அடுத்து காலேஜஸ் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ சத்யசாய் மெடிக்கல் காலேஜும் வந்து பாத்தீங்கன்னா சைட்ல இருந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா நியர்பைலயே இருக்கு. அதுக்கு அடுத்து 5 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் காலேஜஸும் வந்து பாத்தீங்கன்னா வித்யா கிரீன் சிட்டியை சுத்தியே இருக்குங்க. இப்ப நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா ஒரு லேண்டா வாங்கி போட்டா இது வந்து ஃபியூச்சர்ல என்ன மாதிரியான ஒரு பெனிஃபிட்ஸ் கொடுக்கும் அப்படின்னா, அப்போ சுத்தி ஏதோ ஒரு டெவலப்மெண்ட்ஸ் வந்து இருக்கணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாங்குறதுக்கான அப்ரிசியேஷனே இருக்கும் உங்களுக்கு. மெயினா வந்து பாத்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுங்க. இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ்ல உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் இருக்கனால இதுக்கு ஒரு வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா இந்த கூடுவாஞ்சேரி ரூட் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா டே பை டே ஏறிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 40 ஃபீட்டா இருந்த அந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ 100 ஃபீட்டா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். மூணாவதா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சைட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா இல்லலூர் அப்படின்ற அந்த ஒரு ஏரியால வந்து பாத்தீங்கன்னா 62 ஏக்கர்ல ஒரு பெரிய தீம் பார்க் வந்து பாத்தீங்கன்னா வரப்போகுது. கிட்டத்தட்ட ஒரு 300-400 கோடி ரூபாயில வந்து பாத்தீங்கன்னா அந்த தீம் பார்க் வந்து வரப்போகுதுங்க. அதனால இந்த இடத்துடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ஆப்வியஸா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டே பை டே வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும். நீங்களே பாத்திருப்பீங்க இந்த விஜயா கிரீன் சிட்டி ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ஃபேஸ் 3 வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வீடுகள் வந்து வந்துருச்சுங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் 4 அதுவும் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஃபேஸ் 5 வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ. உங்களுக்கு வந்து இவங்களுடைய வீடுகள்லாம் எப்படி இருக்கு, இங்க தண்ணி இருக்கு எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் இபி வசதி என்ன மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோல மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணிருக்கோம். சுத்தி இந்த மாதிரியான அம்யூனிட்டிஸ் இருக்கு, ஸ்கூலு காலேஜஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ஒரு டெவலப்மெண்ட்ஸ் இது எல்லாமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு சொல்லியாச்சு. டிஸ்பிளேல நான் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் கொடுத்துருக்கேன். இவங்களுடைய நம்பர் நீங்க டைரக்டா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க கால் பண்ணி உங்களுக்கு என்ன என்கொயரியோ அதை நீங்க என்கொயரி பண்ணி சைட் விசிட்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ பிக்கப் அண்ட் டிராப்பும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க ஃபேமிலியா வந்து பாத்தீங்கன்னா விசிட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க தாராளமா வந்து பாத்தீங்கன்னா விசிட் பண்ணி நீங்க இவங்க கட்டியிருக்க வீடு அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க லேண்டோ வாங்கணும்னா நீங்க லேண்டோ வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்துக்கலாங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். பாய்.